ஆனா, இசைவாணி அவர்கள் எங்க தவறு செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து மதத்தில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் மூலியமாக அத வந்து வெளிப்படுத்துறாங்க இல்லையா? இது ஓகே. ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, இயேசுநாதர வந்து பிரைஸ் பண்ற மாதிரியான நெறைய பாடல்கள் பாடுறாங்க. ஸோ இங்க தான் கான்ட்ராடிக்ட் ஆவுது. நீங்க வந்து எல்லா மதங்களையுமே வந்து விமர்சனம் பண்றீங்க. எல்லா மதத்திலயுமே வந்து பெண்களுக்கான அந்த ஒரு ஒரு அடிமை தனம் இருக்குது அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ரொம்ப சூப்பரா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சேர்ந்து கை தட்டலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, ஒரு மதத்த வந்து கார்னர் பண்ணி, டார்கெட் பண்ணி, இன்னொரு மதத்த வந்து நான் பிரைஸ் பண்ணுவேன். இன்னொரு மதத்த வந்து நான் வளர்ப்பதற்கான வேலைகள பார்ப்பேன். அப்படின்றது வந்து ஒரு அரசியல் தெரியாத, இந்த விஷயத்துக்குள்ளே வராத ஒரு காமன் மேன் பார்த்தா கூட என்ன நினைப்பான்னா, என்ன இது? இது இப்படி பண்றாங்க. ஒரு கிறிஸ்தவர் வந்து நம்மளுடைய மதத்த இப்படி பேசுறாங்களே. இப்ப என்ன தப்பாயிடுது? இப்ப அங்க இல்லையா பிரச்சனை? இப்படின்லாம் வந்து அரசியல் தெரியாத ஒரு காமன் மேனே வந்து ஒரு அரசியல் நோக்கி தள்ளப்படும். அது மட்டும் இல்லாம சமூகத்துல வந்து ஒரு ஒரு மோதல் போக்கை வந்து இது உருவாக்கும். ஒரு வெறுப்பு உணர்வ வந்து உருவாக்கும். ஸோ சமூகத்துல அறியப்படக்கூடிய ஒரு பிரபலங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவா அணுகக்கூடிய விஷயங்கள ரொம்ப சென்சிட்டிவா அணுகணும். சும்மா ஏதோ வந்து மேடைகள்ல சினிமா பாட்டு பாடுற மாரி வந்து சென்சிட்டிவான விஷயங்கள வந்து பாடிட்டு போகக்கூடாது. உங்களுக்கு